கழனி கங்கை. இதுதான் கழனி கங்கை. இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. ஓட்டமல்ல 300 500 தான் இது வரைக்கும் நான் காதுல கேட்டு. நல்ல இறாலுகள் இருக்கு, பெரிய இறாலு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் லெவனியால இங்கே இருந்து நான் பேலியோட மார்க்கெட்டுக்கு போக போகிறேன். ஏன்னா அவருக்கா கொமெண்ட்ல கேட்டிருந்தே இன்னும் அங்கால போகணும்னு கனடால போயில பேலியோட மார்க்கெட் கொண்டே காட்டிட்டு உங்களுக்கு கழனியையும் நான் சுற்றி காட்டிட்டு வர போகிறேன். வாங்க இப்போ இங்கே இருந்து என்னென்ன போகிறது இந்த பேலியோடைக்குன்றதை காட்டிட்டு பேலியோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் போய் பார்ப்போம். நான் இப்போ இங்க இருந்து 154 முதல்ல நான் வளமையாவே கழனிக்கு போறதுக்கு எடுக்கிற பஸ் 154 அங்குலான பஸ். அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கொண்டு வருது நினைக்கிறேன். இதான் அந்த பஸ். மாறிப்போம். சனமே இல்லாம வருது. விடியேண்டா சனமா இருக்கும். பெருசா க்ரௌடே இல்லை. ஒரு 9 மணி 9:15 இருக்கும். இதே மற்ற நேரம் இப்போ நான் கேம்பஸ் போகிற நேரம் விடியல 7 மணி 6:30 அந்த மாதிரி போயிருக்கேன். ஃபுல் க்ரௌடாக போகும். சரி, நாங்கள் இனி மார்க்கெட்டுக்கு போய் இறங்கிட்டு மார்க்கெட்டை பார்ப்போம். இப்போ மவுண்ட் லெவனியாலேருந்து போய் அழுப்பாலம் என்ற இடத்துல நான் இறங்கணும். அப்படி இறங்கினா தான் இந்த பேலியோட மார்க்கெட்டுக்கு போகிறேன். நான் கண்டக்டர்கிட்ட கேட்டேன், இங்கே இருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கு 100 ரூபா டிக்கெட். இப்போ நார்மலாக இங்கே இருந்து நாங்கள் கொல்லுப்பட்டிக்கு போகிறதுக்கு 70 ரூபா 100 ரூபா உள்ள முடிஞ்சிருக்கும். இது பரவாயில்ல, கடை தூரம் 18 கிலோமீட்டர். சரி, நாங்கள் இனி அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ பிஎம்ஐசிஹெச் அதை தாண்டி போய் கொண்டு இருக்கோம். இந்தியாவில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் பிஎம்ஐசிஹெச் இருக்கு. இப்போ நாங்கள் டெமட்டகுடா சைட் இருக்கலாம். இந்த பாலத்தடி கிட்ட தான் அந்த விசா எடுக்கிற இடம் இருக்கு, விஎஃப்எஸ் குளோபல். டெமட்டகுடா ரயில்வே ஸ்டேஷன். இதுக்குள்ள நான் முதல் வேலை செஞ்ச கம்பெனி பர்ச்சஸாக இருக்கு. ஒரேன் சிட்டின்னு இருக்கு. அங்கதான் பர்ச்சஸாக இருக்கு. இதுதான் விஎஃப்எஸ் விசா அப்ளை பண்ணி எடுக்கிற இடம். டெமட்டகுடா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கு. பெட்டால இருந்து ட்ரெயின் எடுத்தாலும் ஈஸி. இங்கே வர்றது 2வது ஸ்டேஷன் இங்கே மருதான, அடுத்தது டெமட்டகுடா. இதுதான் ஒரேன் சிட்டி நான் சொன்னது. நான் முதல் வேலை செஞ்ச கம்பெனி இருக்கிற இடம். என்னண்டா இப்போ இதில் நாங்கள் நேராக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹைவே வரும். அந்த ஹைவேல போனோம்னா தான் அதுதான் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற ஹைவே. நாங்கள் இதில் சிக்னலுக்கு அங்கால நேராக ஹைவே தொடங்குது. அதில் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே போகிறது அந்த ஹைவே, ஏர்போர்ட் ஹைவே. கீழே இந்த பக்கத்தில் போனோம்னா பாலம் அங்கால திரும்பி கழனிக்குள்ளே போகுது. நாங்கள் அங்கால போய் அதில் ஒரு சந்தி வரும். இந்தியாவில் திரும்பினா கழனி கேம்பஸ் அடிக்கி போவோம். இந்தியாவில் நாங்கள் மாறி போகணும். என்னட்டா அப்போ தான் வெளியே ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலாம். அப்படியே பாரசாந்தியில் இறங்கிட்டு அப்படியே ஒழிக்கிறோம். இதெல்லாம் இறங்கினா பழைய ஞாபகங்கள் வருது. முந்தி கழனியில் படிக்க இதில் வந்துட்டு போகிறது. இப்போ முந்தியெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னா எனக்கு இந்த இடம் தான் தெரியும். இடத்துக்கு வந்து இதிலே இருந்து பஸ் எடுத்து இதால் போய் ஹைவேல ஜாயின் பண்ணேன். அப்பேக்குள்ள இந்த பால வேலைகள் நடந்து கொண்டிருந்தது அந்த காலத்தில். பிறகு கட்டி முடிஞ்சேன் 2020 முடிஞ்ச நினைக்கிறேன். இது 20 21 வழியா தெரியல. நான் படிக்க 2019 இங்கே படிக்கல கட்டுப்பட்டு கொண்டு இருந்தது. அது ஞாபகம் இருக்கு. கட்டுநாயக்க 24 வருஷம் 3 கிலோமீட்டர். அப்ப எங்க இருந்தாலும் பெட்டாக்கு வந்துட்டு நான் இங்க வந்துடுவேன். இதால நேரம் போனவன்டா அங்கே ஆம ஸ்ட்ரீட் அதற்கு போயிடலாம் ஈஸியா.
இப்போ நாங்கள் இந்த லைனில் பிடிக்க வேண்டாம் தான் பஸ் ஏறி அங்கால போகணும். எந்த பஸ்ஸும் விசாரிக்க தான் போகணும். எனக்கு எந்த வேலையோடைக்கு நான் அங்கால போனது இல்லை முதல்ல. ஏன்னா இங்கால திரும்பி போனோம்னா கல்லணைக்கு போயிடலாம். அப்போ எப்படி போகிறேன்ற விசாரிச்சுட்டு போவோம். ஆனால் பெரிய தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன் பெரியவோட மார்க்கெட். பார்ப்போம். இதில் போய் ஒரு கீழே ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி திரும்பும் அங்கால. அதில் இங்கால போனோம்னா வத்தலை அது இந்த பக்கம் வத்தலை அதலுக்கு போகும். இங்கால கல்லணைக்கு போகுது. ஒரு வருஷம் இருந்தேன் நான் இந்த ஏரியால. கொஞ்சம் ஒரு அமைதியான இடம் அங்கால. நான் இருந்த இடங்களை உங்களுக்கு கண்ட கழனியையும் சுத்தி காட்டுறேன். அது ஒரு தனி வீடியோவா வரும். அவனத்துல ஒரு அந்த ரயில்வே தண்டவாளம் போற பாலம் ஒன்று இருக்கு. அந்த இதுக்கு ஆத்துக்கு மேல அது என்ன என்று சொன்னா இங்கதான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கழனி ரயில்வே ஸ்டேஷன் மஞ்சள் தூரத்துல. அது முடிஞ்ச உடனே இங்கால இந்த பாலம் நல்லா இருக்கு. இதுல போய் நான் 7 மணி சொன்னா நான் அந்த ட்ரெயினையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. கழனி கங்கை, இதுதான் கழனி கங்கை. என்னன்னா வெள்ளம்பட்டியே இருக்கு தானே, அது இது கிட்டத்தான் இருக்கு. அதான் மழை வெள்ளம் வந்தா அங்க சரியான தண்ணியா இருக்கு. ஏன்னா நான் இங்க இருக்கே வெள்ள நேரம் எல்லாம் மழை நேரம் அங்க சரியான வெள்ளமா இருக்கு. அது நார்மலாவே அப்படிதான் வெள்ளம்பட்டிய. இதுதான் கழனி கங்கை. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொண்டே காட்டுறேன். நான் அங்க இருந்து பார்த்தோம்டா இங்கால போவேக்குள்ள தெரியும். அந்த பஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளலாம் கழனிக்கு போகும் நேரம். இதுல வந்து ஒரு ரவுண்ட் அபவுட்டுக்கு திரும்பி இந்த பாலத்துக்குள்ளலாம் போகும். நல்லா இருக்கு இந்த பேசிக் வேலை எல்லாம். அதுல பாத்தீங்கன்னா கோயில் ஒன்றும் இருக்கு. நான் கழனிக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். அதுல போக வேண்டியது அந்த பக்கம் தான். நான் இங்கால போகிற ரூட்டை காட்ட வந்தேன் நான். இனி வாங்க நாங்கள் அப்படியே நேர எங்களை வேலியோட மீன் மார்க்கெட்டுக்கு போகும். நாங்கள் அங்கே இருந்து நடந்து வந்து இங்கால திரும்பி போன வந்தா பேலியோட மார்க்கெட்டுக்கு போகலாம். அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்த வந்தாச்சு. ஒரு அந்த சந்தில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வழி தான் இந்த பேலியோட மார்க்கெட் இருக்கு. இதுல போயிட்டு நாங்க பஸ் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி நடந்து ஊருனாலும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். இதுதான் மார்க்கெட்டுக்கு போற வழி. அதுல இருந்து நடந்து வந்தேன் நான். ஒரு 2 கிலோமீட்டர் தான் போய். நல்லா தான் இருக்கு அது இடங்களை, பழைய இடங்களை பார்த்து கொண்டு வர்றதுக்கு. இதுக்குள்ள பெருசான அந்த சத்தம் சந்தடி என்று இல்லாம ஒரு சைலண்டான ஒரு இடம். லைட்டா மழை தூரம் ஒழிக்குது. டக்குன்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டேன்னா சரி. இந்த பேலியோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற ஒரு பெரிய மீன் மார்க்கெட் ஹப்ன்னு சொல்லலாம். இங்க இருந்து ஹோல்சேல்ல வாங்கி கொண்டு போவினோம். அதே மாதிரி நல்ல பெரிய மீன்கள், இந்த இந்தியாவில் வஞ்சிர மீன் சொல்லுவாங்க, அது மேட்ட இந்த எலோஃபின் டூனா அந்த மீன்கள் எல்லாம் அப்படி நிறைய மீன்கள் இங்கே பல்கான அமௌண்ட்ல வரும். புதிய வெள்ளன வாராக்கள் வந்து அந்த ஏலம் எல்லாம் நடக்கும், அதில் வாங்கி கொண்டு போகலாம் ஹோல்சேலில். நாங்கள் போயிட்டு அந்த மார்க்கெட்டே பார்ப்போம் பெருசாக என்ன மாதிரி இருக்குண்டு. இதுக்குள்ள எல்லாம் இப்படி இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கு, சாப்பாடு கடைகள். நாங்கள் கழனியில் இருக்கிற இடத்துலையும் அப்படித்தான் இருந்தது. அதுலேயும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் மார்க்கெட். இங்கே பின்பகல்ல இருந்து பார்க்கவே தெரியுது. நல்ல பெரிய மார்க்கெட். போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு.
விடிய வெள்ளனை வந்தா தான் அந்த ஏலங்கள் அதில் எல்லாம் பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரி இப்போ கூடுதலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க நினைக்கிறேன், இல்லாட்டி கொஞ்சம் இருக்கும், போய் பார்ப்போம். இதுதான் தேலியகுட மார்க்கெட், மத்திய மீன் சந்தை தொகுதி பெரிய. வாங்க இப்படியே உள்ள போய் பார்ப்போம். பாருங்க கணக்கு இதில் முடிஞ்சு போயிட்டீங்க. 300 ரூபாய்க்கு மீன் போட்டுருக்காங்க. சொன்னேன் டூனா மீன் அதில் எல்லாம் கணக்கு இருக்கு. அந்த மீன் 300 ரூபாய்க்கு விற்கணும். கிலோ தம்சியா 300 ரூபா 500 ரூபா தான் இது வரைக்கும் நான் காதுல கேட்டு. நல்ல ராலுகள் இருக்கு, பெரிய ராலு. ये दही 400 बना है, मेरा फारसी है, इतना 400 बना, इतना 300 बना. 1350 ரூபா ஒரு கிலோ ரால். ஆனா ரால் சைஸ பாருங்க எவ்வளவு பெரிய ரால். 80 बना, 80 बना, 80 बना. 600 ஜெச்சம் 70 ஜெச்சம் இருக்கு. நண்டு இருக்கு, ஆனா நண்டு சின்னனா இருக்கு. நண்டு நம்ம ஏரியா தான். நண்டு நம்ம இடத்துல நல்ல பெரிய நண்டு எடுக்கலாம். பாருங்க கடைக்கு கடை இந்த தூணா இருக்கு. ஆளு சைஸ் பாத்தனீங்க. அண்ணா அங்கால ஒரு அண்ணா போன் காய்ச்சி விட்டுருக்காரு. இப்ப விடியல் எப்படி இருக்குமென்ற ஒரு ஆளை பிடிச்சி கேட்டா தான் அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். இப்ப நான் ஒரு 11 காலுக்கு வந்திருக்கிறேன். முக்காவாசி சமா முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவோம். எல்லாம் ஐஸ் பாக்ஸில் போடினோம் பாருங்க. ஐஸ் பாக்ஸில் போட்டு மற்ற மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு போயினோம், இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கு. இங்கே பாருங்க எந்த பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. தூணால பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இங்கே இருக்கு. அங்கால இருக்கு, அங்கால பார்ப்போம். வழுக்கு அந்த வஞ்சர மீன் மாதிரி குட்டி குட்டியா ஓட்டி வச்சிருக்கேன். அப்படி சின்ன துண்டு மேக்கிய மே துண்டா கிலோ மனவது மாலு மண்டு வர அது என்ன மீன் நினைக்கிறா தெரியல. ஆனா கிலோ 3000 ரூபா. இது ஒரு தொகுதி. இதே மாதிரி முன்னுக்கு இன்னொரு தொகுதி இருக்கு பாருங்க. இங்கால இந்த ஃபிஷிங் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி இருக்கு. அப்ப மீன்கள் ஐஸ் பாக்ஸ்ல ஓட்டி இங்க இருந்து ஏற்றி கொண்டு போவீங்க. அந்த பாக்ஸ் போடுற நாங்க எல்லா இடத்துலயும் பாக்குறோம். அந்த ஐஸ் கட்டி போட்டு வைக்கணும் எல்லாத்துக்கும். இங்கால ஏற்றினோம். கூடுதலா பெரிய மீனெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் ஃப்ரீசர்ல வைக்கிற நம்ம தான் இருக்கு நினைக்கிறேன். இந்த கூட அதுதான் இருக்கு. சாதாரணமா வாங்குற ஏரியா எல்லாம் அங்கால இருக்கு. ஓ
என்னன்னு சொன்னா விடிய 1 மணில இருந்து மத்தியானம் 12 மணி மட்டும் நல்ல இதா இருக்குமா. இப்ப எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். விடிய வெள்ளணும் 1 மணி 2 மணி அப்படி வந்தா நல்ல நிறைய எதிர்பார்க்கலாம். இப்ப நான் உள்ள போய் மீன் சந்தை எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். நாங்க அவையும் சொல்ற இதுதான், நீங்க நிறைய இது வேற மாவட்டங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி போகும், அதோட இங்க இருக்கிற மார்க்கெட்டுகளுக்குள்ளேயும் அனுப்பிப்படும். நண்டுகள் பார்த்தீங்க, நண்டுகள் கொஞ்சம் சின்ன சின்ன நண்டுகள்லாம் இருக்கு. ஆனா மீன்கள் எல்லாம் பெரிய மீன்கள் இருக்கு, விலை குறைவாகவும் இருக்கு மற்ற இடங்களை விட. இப்ப இதுக்கு முன்னக்கே பாத்தீங்கன்னா மன்னிங் மார்க்கெட் வந்து இந்த மரக்கறி மார்க்கெட் ஒன்று இருக்கு பெருசு, அதே மாதிரி போய் பார்ப்போம். இதான் மன்னிங் மார்க்கெட். இது ஒரு பெரிய மரக்கறி மார்க்கெட். இதை நாங்கள் பார்த்துட்டு 1 மணி 2 மணிக்கு வந்தா தான் அந்த 1ல இருந்து 6 மணிக்குள்ள வந்தவன்டா நிறைய மீன். அதுல இருக்கிற எல்லா அந்த தொகுதியில இருக்கிற எல்லா இடத்துலயும் அகல் மீன் வித்து கொண்டிருப்பினோம், மேலம் விட்டு கொண்டிருப்பினோம், வித்து கொண்டிருப்பினோம் அந்த மாதிரி. ஆனா இப்ப நான் மத்தியானம் போல வந்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பார்க்க கிடைக்காது. இது கீழே பார்க்கிங் ஏரியா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. உள்ளுக்கு போறதுக்கு எப்படி இருக்கு போலயே. இது இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வாங்க உள்ளுக்கு போய் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா மீனோட பாத்தீங்களா இல்ல, அந்த சின்ன மீன் 350 ரூபா 1 கிலோ. 3000 ரூபா வரைக்கும் இருக்கு அந்த பெரிய வஞ்சர மீன் மாதிரி உண்டு. டூனாதல் இருக்கு, சிலது 650 ரூபா சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த சின்ன சைஸ்ல இருக்கிற டூனாதலுக்கு. நல்ல மார்க்கெட் உண்டுதான். பெரிய மார்க்கெட் உண்டு. இங்க எப்படி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு முதல் தெரியாது. அந்த கொமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தேன் இந்த பெரிய கூட மீன் மார்க்கெட் காட்ட சொல்லி, அதுக்கு பிறகுதான் நீங்க தேடி பார்க்கல இங்க பெரிய மார்க்கெட் இருக்குன்னு தெரியும். அங்கால ஒரு தொகுதி இருக்கு, இதுலயே உண்டு. அங்கால 2 இருக்கு, மேல இருக்கு. இதை எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவில் அந்த சென்னையில கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு தானே, அப்படி அந்த அளவுக்கு நல்ல பெருசு இல்லை. அதே மாதிரி பரப்பு வேறும் அதே அளவுக்கு, மரக்கறிகள் எல்லாம் அதை விட கொஞ்சம் குறைவுதான். நல்ல பெரிய மார்க்கெட். ஏன்னாங்க பழங்கள் மரக்கறிகள்னா அள்ளு கொள்ளையா கிடக்கும். இங்க எங்கட அங்க நிறைய இடத்துல ஏறதால அப்படி இருக்குது, இங்க கொஞ்சம் தானே. ஆனா அதுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு பாருங்க. அங்கால என்னண்டு போறேன்னு தெரியலையே. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் 400 ரூபா, உருளைக்கிழங்கு 300, சின்ன உருளைக்கிழங்கு 250. கொழும்புல இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு சனி ஞாயிறு அப்படி இந்த மார்க்கெட்ல வந்து வாங்கிட்டு போனா ஒரு கிழமைக்கு தேவையானது. ஓகே, பஸ் டிக்கெட் 100 ரூபா 180 ரூபா வரும், 100 ரூபா வரும். அப்புறம் அங்கே இருந்து இங்கால வர்றதுக்கு ஒரு ஆட்டோ தான் பிடிக்கணும். இப்போ ஒரு 200 ரூபா 300 ரூபா போகும் வர்றதுக்கு மட்டும், மொத்தமா இல்லை. இந்த கடையின நம்பர் 68. எவ்வளவு இருக்கு.
இப்போ இன்றைக்கு இங்கே வில்படாதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாள் போகுது, அது மிச்சம் இருக்கிறதெல்லாம் வேற சந்தையை கொடுப்பாங்களா இல்லாட்டி நார்மல் கடையில் கொடுப்பாங்களா என்ன மாதிரி தெரியல. கொச்சிக்காய் இருக்கு, இஞ்சி, மஞ்சள், அவகாடோ பழம் சீசன் வந்துட்டு நாங்கள் இனி அந்த மற்ற தொகுதியையும் போய் பார்ப்போம். அங்கே நான் எதிர்பார்த்து வந்தது மீன் சந்தை இவ்வளவுக்கு ஃபுல்லாக இருக்கும்ட்டு. ஆனால் மீன் சந்தையில இந்த சந்தை தான் இன்றைக்கு ஃபுல்லாக இருக்கு. மீன் சந்தைன்னா நல்ல வெள்ளனை வரும். நாங்கள் பஸ் வலிக்கிறது 6 மணி தான் இருக்கும். அதுக்குள்ள அரைவாசிக்கு மேலே போயிரு பண்ணிக்கிறேன் மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா 140 132 நம்பர் போகுது. நாங்கள் அந்த தொகுதியை போய் பார்ப்போம். அதே மாதிரி மேலேயும் இருக்கா போய் பார்ப்போம், மேலே என்ன இருக்குன்னு சொல்லி. மேலே இருக்கிற கடையின நம்பர் 312. நிறைய கடை தொகுதிகள் இருக்கு இதுல. இங்க பாருங்க எவ்வளவு பைக் பார்க் பண்ணி. இது வாராக்கல்னியா இல்லாட்டி இங்க வேலை செய்யறாக்கல்னியான்னு தெரியல. இதுவும் அதே முழுக்க மரக்கறி எல்லாம், மரக்கறியும் பழம் எல்லாம் சேர்ந்தபடியா தான் இருக்கு. தனிய மரக்கறி தனிய பழங்கள் அப்படி இல்லை, எல்லாம் சேர்ந்தபடிதான். ஓ ஏது Dekat Pansir kan? தேவதாஸ் பன்சி. $2500 அது கிலோ. அந்த டயட்ல இருக்கிறாங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறது. நான் முதல் வாங்குறேன் இந்த பூச்சிடி வழியே, அதுக்கு பிறகு விட்டாச்சு. அது என்ன விலை கூட. அதே வேற நாடுகளுக்கு போனோம்னா சரியான விலை குறைவா இருக்கும். தேங்காய் இங்கெல்லாம் அந்த எண்ணெய் அதில் வாங்கலாம் நினைக்கிறேன் ஒரு சில கடைகள்ல. அதுல அந்த உப்பு எண்ணெய் அதில் இருக்கு. பூசணிக்காய் தான் எல்லா இடமும் அள்ளு கொள்ளியாக்குறேன். சரி வாங்க, இதுக்குள்ள பார்த்துட்டோமே, நீ மேலே ஏறி போய் மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க நாங்க மேலே என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். மேல இதே மாதிரி இன்னொரு மார்க்கெட் இருக்கு. பழங்கள், இது கூட பழங்களா இருக்கு. நாங்க போய் பார்ப்போம். அன்னாசி, பப்பாளி, கீழே பழங்கள் மற்றது மரக்கறி இருக்கு. இங்க பழங்கள் மட்டும் போல. இதால போ. மேலையும் வாகனங்கள் வந்து பார்க் பண்ணலாம். ஓட்டமல்ல
மாம்பழம், அவகாடோ, பப்பாளி, வாழைப்பழம், பலாப்பழம் இருக்கு அங்கால. பலாப்பழம் அதில் இருக்கு. டூரியன் இருக்கு. இங்கால ஒரு நாள் வந்தீங்கன்னா மரக்கறி பழங்களை, இந்த பக்கம் வந்தீங்கன்னா மரக்கறி பழம் மீன் மூன்று முறையடியா பார்த்து ஒரு விடியப்புறம் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். ஒரு 6 மணிக்கு வெளிக்கிட்டு வரணும், அவ்வளவுதான். 6க்கு வந்து ஒரு 7 7:15 வந்து சேர்ந்துடலாம். 7:15 இருந்து சாமான்கள் நீங்க வாங்க தொடங்கினீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 9 மணி 9:30 அவ்வளோ நேரம் பார்ப்பீங்களோ தெரியாது. சில நேரம் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலை எது வித்தியாசப்படுதான்னு பார்த்துட்டு வாங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படி வாங்கி முடிய விட்டு வெளிக்கிட்டீங்கன்னா ஓகே. இங்கே வேணும் பாருங்க, இது கலானிங்க தானா இல்லாட்டி வேற எது மாதிரி தெரியல. இங்க அதே ஏதோ குளம் போல இருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.